வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் திவ்யன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, குரு அதிசார பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்கு. நிறைய பேர் அக்டோபர் 8லேருந்தே ஆரம்பித்ததுன்றாங்க. சில பேர் 48 நாள்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய விதமாக கணிக்கிற விதம் இருக்குங்க. வாக்கியம் இருக்குது, பஞ்சாங்கம் இருக்குது, லைக் திருக்கணிதம் படி பார்க்குறோம். நம்ம பார்த்துருக்கிறது பிரகாரம் பார்த்திங்கன்னா 62 நாள். இதுதான் பொதுவாக நம்ம ஃபாலோ பண்ணுறது. எந்தெந்த டேட்னா அக்டோபர் 18லேருந்து டிசம்பர் 20, 62 நாள். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 30 நாள் அக்டோபர் 18லேருந்து நவம்பர் 18 வரைக்கும் ரொம்ப குரூஷியல் அதிசாரம். அதுக்கப்புறம் குருவோட வக்ரம் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மைண்டில் வச்சுக்கிறது 62 நாள் மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். நம்ம இப்போ ஒவ்வொரு ராசியும் சொல்கிறத ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வேலை செய்யும். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாங்க இப்போ நம்ம மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியும் குரு அதிசார பயிற்சியை பார்ப்போம். உழைப்பால் உயர்றவங்க மகர ராசி. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் எல்லாருமே வாழ்க்கையில் ரொம்ப உச்சத்தை தொடுறவங்க தான் மகர ராசி. அந்த மகர ராசிக்கு இந்த 62 நாள் குரு அதிசார பயிற்சி எப்படி மேஜிக் மாரி வேலை செய்ய போகுதுன்னு பார்ப்போம். ஜாக்பாட் ராசிகளில் குரு அதிசார பயிற்சியில் நடக்க போகிற ஜாக்பாட் ராசிகளில் மகர ராசியும் ஒன்று. ஏன்னா குரு 7ஆம் பார்வையை மகர ராசியை பார்க்குறாரு. ஸோ ஓவராலாகவே மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்குது. ஏன்னா சனி பகவானும் விலகிட்டார், குரு பகவானே இப்போ பார்க்குறாரு. ஸோ இது ஓஹோன்னு வரப்போகிற ராசி இது. ஓகே, என்னென்ன நடக்க போகுது? 2ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் தனம் பணவரவு இதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். ஓகே, ஆனால் 3வது வீடான முயற்சி ஸ்தானத்தை இப்போ குரு பகவான் பார்த்துட்ருக்காரு. ஒரு 4-5 மாதமாகவே சனி பகவான் இருக்கார். எதை தொட்டாலும் முயற்சி, எதை தொட்டாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். சரியாக நம்ம நினைக்கிறத சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போ குரு பகவான் அதை பார்க்கறதுனால இந்த வக்ர நிலை குறைஞ்சு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுவும் முக்கியமாக உங்களை விட இளைய சகோதரன் சகோதரி, ஆஃபீஸில் ஜூனியர்ஸ், இவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கண்கூடவே பார்ப்பீங்க. ஸோ உங்கள் முயற்சி ஸ்தானம் பயங்கரமாக ஹெல்ப் ஆகும். ஓகே, அடுத்து நீங்கள் உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறாரு குரு கடகமே. அப்போது கல்யாணத்துக்கெல்லாம் யார் யார் தேடிட்டுருக்கீங்களோ, பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கணுன்னா நீங்கள் இது இந்த 62 நாள் சூப்பரான டைம். ஏற்கனவே அலையன்ஸ் பார்த்து ரெடியாக இருக்கவங்க இது மேரேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கரெக்டான டைம். அதுவும் இந்த ஃபஸ்ட்டு 30 நாள் மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஆப்டான டைம். அதுலேயும் என்னென்னா இப்போ முயற்சி ஸ்தானம், அதுவும் உங்களை விட இளைய சகோதரர்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அப்போது உங்கள் கல்யாணத்துக்கும் நீங்கள் கூட போகும்போது உங்கள் தம்பியோ தங்கச்சியோ இல்லை அந்த முறையில் வரவங்களோ கூட கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அவங்களால ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் விதியை மதியால் வெல்றது. விதி உங்களை விட சின்னவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மதி அவங்கள நீங்கள் கூட கூட்டிகிட்டு போனால் நல்லது. அதுலேயும் எந்த நாளில் கூட்டிட்டு போகணும்? ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவ் இருக்குன்னு சனி ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு பார்க்க போகாதீங்க, இல்லை கல்யாணத்தை நடத்தாதீங்க. அது அவ்வளவு சுப நாள் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு தேர்ஸ்டே, நீங்கள் தேர்ஸ்டே பண்ணலாம், இல்லை ஃப்ரைடே பண்ணலாம். அது முடியலையா மண்டே இல்லை வெனஸ்டே பண்ணலாம், திங்கள் இல்லை புதன் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு வியாழன் வெளியில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உசிதம். அதில் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். சரி, ஓகே. அதோட உங்களுக்கு 11வது வீடு, 11வது வீடான விருச்சக ராசியும் அவர் பார்க்குறாரு. அப்போது நீங்கள் ப்ராஃபிட் வெளியே பணம் வரும்னு சொல்லி நீங்கள் ப்ராஃபிட்டுக்கு எங்கேயாவது பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிஸ்னஸ்லேயோ, ஸ்டாக் மார்க்கெட்லேயோ, கடையிலையோ, எங்கேயாவது நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க. அந்த ப்ராஃபிட்டும் அதிகமாக வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு 2 மாதமாகவே நீங்கள் பார்த்துனீங்கன்னாவே உங்கள் தொழிலில் நிறைய தடுமாற்றங்கள் வந்திருக்கும். சில பேர் வேலையிலேருந்தே வெளியே வர மாதிரி லே ஆஃப் வந்திருக்கலாம். சில பேருக்கு பண்ணுற இடத்துலேருந்து பிரான்ச்லேருந்து கட் பண்ணி வேறு இடத்துல போட்டிருக்கலாம், டிபார்ட்மெண்ட் மாறி இருக்கலாம். சில பேருக்கு வேலையே போயிருக்கலாம். ஏன்னா சூரியன் செவ்வாய் அங்கே இருக்குது. சூரியன் செவ்வாயினாவே அது கட் ஆகிட்டே இருக்கும். இப்போ செவ்வாய் துலாத்துலேருந்து அவர் சொந்த வீடான விருச்சகத்துள்ளே வர்றாரு. அதையும் குரு பகவான் பார்க்குறாரு.
ஸோ உங்களுக்கு வந்து செவ்வாய் இப்போ வந்து ஒரு பாசிட்டிவாக மாறி இருக்கும். ப்ராஃபிட் இப்போ உங்களுக்கு அந்த தடங்கள் அந்த கட்டாகிறது எல்லாமே மறைஞ்சு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தர நிலைமைக்கு இப்போ வந்திருக்கு. முக்கியமாக நீங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, நிலம் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மருத்துவம், உணவு சம்மந்தமாக, இல்லை இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வாட்டர் சீ ரூட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட், கப்பல் மூலயமா ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்களுக்குலாம் வந்து சரியான ப்ராஃபிட் வரும். நீங்கள் இதில் ஒன்றும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். டிஃபால்ட் சிவபெருமானை வழிபடுங்க, உங்களுக்கு அது வந்து ரொம்ப நல்லது தரும். இல்லையா லக்ஷ்மி நரசிம்மர், இவரையும் நீங்கள் வழிபடலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சனிக்கிழமை போயிட்டு வழிபடுறது ரொம்ப ரொம்ப உச்சிதமாக உங்களுக்கு இருக்கும். ராவு காலத்தில் போனீங்கன்னா ஒன்றும் சூப்பர். சரிங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமில் வந்து இந்த ப்ரௌன், பிளாக், டார்க் ப்ளூ, நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மகர ராசி கும்பராசிக்கெல்லாம் வந்து ப்ளூலாம் லக்கி கலர்லாம் சொல்லுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு ப்ளூவை அவாய்ட் பண்ண பாருங்கள், இல்லை ரொம்ப லைட் ப்ளூவை போடுங்க. ஏன்னா அந்த ப்ளூ வந்து சனியோட தன்மை, அது வந்து எல்லா விஷயத்தையும் ஸ்லோ டவுன் ஆகும். நம்மளை குரு பார்க்குறாருனாவே சந்தோஷம் என்னென்னா நம்ம வந்து எடுக்கிற முயற்சியை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுப்பார். இன்னொன்று குரு வந்து நம்ம முயற்சிகளை வந்து நீங்கள் 10 ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அதை ஒரு 100 ஸ்டெப்பாக உங்களுக்கு மாற்றி பெருசாக்கி கொடுப்பார். இந்த டைமில் நீங்கள் அவர் சம்பந்தமான துணிகள் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி இல்லை பட்டு, இந்த மாதிரி போட அந்த குரு பகவான்றது உங்கள் வீட்டை பார்க்குறதுக்கும் நீங்கள் அவருக்கு ஏற்ற மாதிரியான தெய்வங்களை வழிபட்டு அதுக்கேற்ற மாதிரியான இந்த கலர்ஸ்லாம் என்ன கலர் தெராப்பியில் வரும். அஸ்ட்ராலஜின்றது மாஸ்டர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், நிறைய சப்ஜெக்ட் இல்லை எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்தது தான் அஸ்ட்ராலஜி. ஸோ இதில் பக்தியை தாண்டி நம்ம இதில் சயின்ஸ், கலர் தெரப்பி, அரோமா தெரப்பி இதெல்லாம் கலந்து நம்ம சொல்கிறோம். நீங்கள் சாமியோடு வேண்டும் போது இதையும் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் நல்ல பலன்கள் வரும். மேலும் இந்த நம்ம வந்து இந்த குரு அதிசார பயிற்சியில் என்னென்ன நடக்கும்ன்றது நம்ம பார்த்தோம். சரி, இது ஒன்று என்ன தான் நடக்குதுன்னா, இப்போ குருன்றது ஒரு கிரகம். சரிங்களா? சாமி கிரகம். இப்போ நம்ம என்னெல்லாம் நம்பிக்கையாக சொல்கிறோம், இது நம்பிக்கை மட்டும் இல்லை, இது வந்து அறிவியல். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிரகமே அப்படி தான் மூவ் ஆகிட்டு ஒரு வட்டப்பாதையில் போயிட்டுருக்கு. அது சில டைம் முன்ன பின்ன போகும். அதை கணித்து தான் நம்ம ஜோதிட பலனாக சொல்கிறோம். இந்த 62 நாளைக்கு இது கொஞ்சம் முன்னாடி வருது. அது முன்னாடி சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகிறதுனால ஒரு மிதுன ராசியிலேருந்து ஒரு கடக ராசிக்கு மூவ் ஆகுது. அது மூவ் ஆகுறதுனால மற்ற ராசிக்கெலாம் எந்த மாதிரி தாக்கத்தை வரும், அந்த தாக்கத்தால் அந்தந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த குரு அதிசார பயிற்சி. ஸோ இந்த 62 நாள்ன்றது ஒரு மேஜிக் மாதிரி. நிறைய கஷ்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு மேஜிக் தருது. என்னென்னா மற்ற கிரகங்களை விட குருவுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, குருன்றது முழு சுப கிரகம் சொல்லுவாங்க, லைக் பியூரஸ்ட் கிரகம். சரிங்களா? பிரகஸ்பதின்னு சொல்லுவாங்க. இவர் தான் தேவர்களுக்கெல்லாம் குருவும் இவர் தான் சொல்லுவோம். சரி, இது வந்து பக்தி. தேவர்களுக்கு குரு, பிரகஸ்பதி, இதெல்லாம் பக்தி. சயின்ஸாகவும் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், இது இருக்கிற பிளானட்டுங்கள்லேயே சூரியனுக்கு அப்புறம் இது தான் பெரிய பிளானட்னு சொல்லுவாங்க. இந்த பிளானட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய எந்தெந்த வீட்டெல்லாம் அவர் பார்க்குறாரோ அதெல்லாம் பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு பணம் வரலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு அந்த தனஸ்தான வீட்டை பார்க்குறாருன்னா பணம் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். கல்யாணம் நடக்கலைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்குலாம் அந்த உங்களோட 7ஆம் வீட்டை பார்க்கும்போது கல்யாணம் கைகூட ஆரம்பிச்சிடும். தொழிலில் எனக்கு வேலையில் ஒரே கஷ்டமாக இருக்குது, அங்கங்கே லே ஆஃப் போயிட்டுருக்கு, வேலை இருக்குமா இல்லையான்லாம் எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் இப்போ உங்களுடைய 10ஆம் வீடு, 6ஆம் வீடு, 10ஆம் வீடெல்லாம் பார்க்கும்போது உங்கள் வேலை, தொழில் இது எல்லாமே அமையும். குருன்றது ஃபுல் சுபகிரகம். ஸோ அந்தந்த வீடு நம்ம கிளியராக சொல்லிட்டேன், உங்கள் ராசிக்கு எந்தெந்த வீட்டை பார்க்குதுன்னு. அதை இப்போ எந்தெந்த வீட்டெல்லாம் பார்க்குதோ அது எல்லாத்துலேயுமே நீங்கள் நல்லா டெவலப் ஆகும், சூப்பராக ஒர்க் ஆகும். ஆனால் எல்லாமே 100% ரைட்டு அப்படின்னா அப்படி இல்லை. குருவுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன சொன்னேன், எதை அவர் பார்க்குறாரோ அதை பெருசாக்கிடுவார். இப்போ உங்களுக்கு சில நோய்கள் இருக்குது, அந்த நோயில் இருக்கிற வீட்டை பார்க்குற, இப்போ 6ஆம் வீடில் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நோய் இருக்குது, அந்த வீட்டை பார்க்குறாருன்னா அந்த நோயை அவர் பெருசாக்கவும் வாய்ப்பு இருக்குது. எந்த கிரகமுமே முழுசாக கெட்டதும் இல்லை, எந்த கிரகமே முழுசாக நல்லதும் இல்லை. குரு மற்ற கிரகத்தை பார்க்கும்போது ரொம்ப நல்ல கிரகம், ஆனால் அவர் சிலதை பார்த்தாருன்னா பெருசாக்கிடுவார். ஸோ
ஏதாவது சின்ன நோய்கள் வருது, ஏதாவது சின்ன உடம்பு முடியலனாலும் எனக்கு குரு பார்க்குறது, அதனால் எல்லாமே சரியாயிடுன்னு தயவு செஞ்சு உக்காந்துடாதீங்க. போய்ட்டு டாக்டரை பாருங்கள், அது உங்களுக்கு சரியாகும். இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன், இது எல்லாமே நடக்கும். ஆனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியணும், எனக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் என் ஜாதகப்படி எனக்கு நிறைய விஷயம் தெரியணும், என் பிஸ்னஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியணும், என் கல்யாணத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா கீழே இருக்க என்னோடய நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தனிநபர் ஆலோசனை எடுத்து உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக தரேன். நன்றி. வாழ்க வளமுடன்.